புனித் ராஜ்குமார் ஒரு நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்த இவருக்காக கர்நாடகாவில் உள்ள ஒட்டுமொத்த பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்தது கர்நாடக அரசு. மேலும் அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் கூடிய நல்லடக்கமும் செய்தது. அவரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒன்று கூடினார்கள். ஒட்டுமொத்த திரையுலகமும் அவருக்காக கண்ணீர் வடித்தது. ஏன், அவரது பல ரசிகர்கள் உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். அப்படி புனித் ராஜ்குமார் கர்நாடகாவுக்கு என்ன செய்து விட்டார்? 32 படங்களில் கதாநாயகனாக நடித்து அனைத்து படங்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கியதால் இவருக்கு இவ்வளவு ரசிகர் கூட்டமா என்றால் அதுதான் கிடையாது. புனித் ராஜ்குமார் கர்நாடகாவில் 45 இலவச பள்ளிகளை நடத்தி வந்தார். மேலும் 26 அனாதை இல்லங்களையும் 16 முதியோர் இல்லங்களையும் நடத்தி பல ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டே இருந்தார். அவர் இறந்த பிறகு கூட தனது 2 கண்களையும் தானமாக கொடுத்து விட்டுதான் இறந்து போனார். அப்பேற்பட்ட உயர்ந்த மனிதனுக்காகத்தான் அத்தனை கோடி மக்களும் கண்ணீர் சிந்தி தங்களது இரங்கல்களை தெரிவித்திருந்தார்.